வணக்கம். முத்துவின் மினி வேர்ல்ட் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கான அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு கலவைக்கீரை. கலவைக்கீரைனா நம்ம வீட்டு தோட்டம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி தோட்டம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த தோட்டத்தில் இருக்கிற தானாக வர்ற கீரைகள், இப்போ நம்ம போட்ட கீரைகள் எல்லாம் கலந்து செய்கிறது தாங்க கலவைக்கீரை. இப்போ நம்ம இருக்கிற இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்தால் தாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நோய்களுடைய வரத்து கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய ஏதாச்சும் ஒன்று டெய்லி நம்ம ஒரு சூப்பாவோ இல்லை ஒரு கடையிலாவோ ஒரு கீரைகளை நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம ஜிங்க் டேப்லெட்டு, அயன் டேப்லெட்டு அப்படி நம்ம டானிக் அப்படி வெளியில் வாங்கி குடிக்கிறத விட நம்ம வீட்டை சுற்றி நம்மக்கிட்ட இருக்கிற கீரைகளைவேவும் நம்ம டெய்லி சூப்பாவோ கடையிலாவோ சாப்பிட்லாங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது கீரைகள். இப்போ நான் துத்திக்கீரை, பசலைக்கீரை, குப்பைக்கீரை, நாயுருவிக்கீரை, சிறுகீரை, மூக்கரட்டைக்கீரை, மணத்தக்காளி சொல்லுவோம் இல்லையா, அந்த மணத்தக்காளி கீரை, அப்புறம் வெள்ளைச்சாரணைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம கீரைகள் நல்லா சுத்தமாக மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. எல்லா கீரைக்கும் மிளகு கண்டிப்பாக வெளியிலேருந்து எடுக்கிறனால மிளகு சேர்க்கணுங்க. மிளகு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, பாசிப்பருப்புங்க. புளி கடையும் போது போடுறதுக்குங்க. உப்பு புளி போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வத்தல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இவ்வளோ தாங்க தேவையானது. இது நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா கீரையும் சேர்த்து போட்டு கடையிறதுனால நமக்கு இதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரே பாத்திரத்தில் நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு நீங்கள் அப்போயே உப்பு புளி மட்டும் நீங்கள் போடாமல், நம்ம வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு, இப்போ கரெக்டாக பாசிப்பருப்பு எடுத்து பார்த்திங்கன்னா, பாசிப்பருப்பு வெந்துருச்சுனாலேவும் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக வெந்துருங்க. அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பருப்பு மத்து இருக்கு இல்லையா, பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கணுங்க. கடையும் போது அந்த ஹீட்லேயும் நம்ம உப்பையும் புளியும் போட்டு கடைஞ்சிடணுங்க. கடைஞ்சிட்டு லாஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சீரகம், மிளகு நம்ம உள்ளே போட்டே வேக வச்சிட்டோம், அதனால் நமக்கு மிளகு தேவைப்படாதுங்க. வத்தல் போட்டு வறுத்து தாளித்து கொட்டிடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கீரை. இப்போ நம்ம சிறுகீரையோ அரைக்கீரையோ தனியாக கடைஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டை விட இந்த கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கீரையும் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகமாகுங்க. நம்மளுக்கே அது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்மளுடைய அந்த வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியுங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க இதை விரும்பி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் இதை செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறலாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.